அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரசம் தான் வந்து பண்ண போகிறாங்க அம்மா. அதுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் மூலம் இந்த அளவுக்கு மட்டும் லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு, தக்காளியும் வந்து மிக்சியில் வந்து ஒரு லைட்டாக வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. புளி கரைச்சி அதில் வந்து சேர்த்துட்டு பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா தனியாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நம்ம பல்ஸ் மோடில் பண்ணி வச்சுக்கிற மிளகு, சீரகம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வாசனை வர அளவுக்கு. இப்போ கூட்டி வச்சுருக்கிற ரசத்தை வந்து ஊற்றி லைட்டாக தண்ணி மட்டும் அலசி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலையை வந்து சேர்த்துட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்திங்கன்னா நுர கட்டி இந்த அளவுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஒயிட் ரைஸ், ரசம், முட்டை வறுவல், அப்பளம் வச்சு இன்றைக்கி லஞ்ச் வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அம்மா ரெசிப்பியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ரசம் தான். நெக்ஸ்ட்